Hello friends, welcome to Zanas recipes. இன்னைக்கு நம்ம கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சமான முறையில் ஒரு கீரையை வச்சு ஒரு மசியல் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு கட்டு கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஒரு 75 கிராம் இந்த மாதிரி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி வந்து ரெண்டு பழுத்த பழமா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், பருப்பு சேர்க்கிறதுனால ஒரு 5-6 பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கீரையை வந்து நல்ல ஒரு 3 வாட்டி அலசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீரையை வந்து கட் பண்ணி கூட சேர்க்கலாம், இந்த மாதிரி முழுசாக கூட சேர்க்கலாம். கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக மசிஞ்சிரும். அதுக்காக தான் கீரையை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கீரைக்கும் இந்த பருப்புக்கும் எல்லாத்துக்கும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் பருப்பும் கீரையும் வேகிற அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரையும் பருப்பும் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம மசிச்சு விட்டுறணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மத்தை வச்சோ அல்லது கரண்டியை வச்சோ அல்லது ஹேண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மசிச்சு விடலாம். நான் வந்து இன்றைக்கி கரண்டியை வச்சே மசிச்சு விட்றேன், அதுவே போதுமானது தான். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கலை, அதனால பருப்புக்கும் கீரைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீண்டும் ஒரு வாட்டி கடைஞ்சி விடுங்க. தாளிக்கிறதுக்கு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தாளிச்சது இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப சுவையான கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான கீரை மசியல். இதை வந்து சாதத்து கூட வச்சு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.